வாழ்க வளமுடன்! பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைகள் வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும், என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தருகின்ற ரசிகப் பெருமக்களுக்கும் வணக்கங்கள். வாருங்கள், இன்றைய யோசிக்க வேண்டிய சிந்தனைக்குரிய தலைப்பாம் எப்பொழுதும் வேண்டும். என்ன அது எப்பொழுதும் வேண்டும்? சிந்திப்போமா? அன்று அதிகாலை வேளை காரில் ஏறினர். குறிப்பிட்ட திசை இடம் நோக்கி பயணித்தனர். போட்டியில் பங்கு பெற இருக்கும் அவர்கள் வீட்டு பாலகனாய் இன்றும் திகழும் ராபர்ட் எவ்வித கவலையும் இல்லாமல் அவனது தந்தையாருடன் காரில் உரையாடிக் கொண்டே வந்தான். இடையே மறக்காமல் பசிவேளை என்று அவன் குறிப்பிடுவதற்கு முன் அவன் மறக்காமல் எப்பொழுதும் கேட்கும் அந்த காலை உணவை நினைத்து குறிப்பறிந்து வழியில் இடையே அதையும் உரிய இடத்தில் வாங்கி ஏற்பாடு செய்து அவனை தன் கடமை தவறாமல் திருப்திப்படுத்தினார் தந்தை. விளையாட்டு நுணுக்கங்கள் பற்றியும் மிகவும் தெளிவாக அவனுக்கு எடுத்துரைத்து, வெற்றியும் தோல்வியும் சகஜம், ஆனால் நீ துணிந்து இறங்க வேண்டும், சோர்வு படக்கூடாது எதிலுமே என்றும் எச்சரித்து கொண்டே காரினை ஓட்டினார் தந்தை. போட்டி நடைபெற இருக்கும் அந்த விளையாட்டு மைதானம் அவர்கள் வீட்டிலிருந்து புறப்பட்டு அதனை அடைய சரியாக 2 மணி நேரம் ஆகிவிடும். காலை 8 மணிக்கு புறப்பட்டு 10 மணிக்கு அங்கு சென்று அடைந்தனர். போட்டி 11 மணி அளவில் காலை வேளையில் தொடங்கிவிடும் என்பது அவர்களுக்கு தெரியும். காரை விட்டு இறங்க தயாரான நிலையில் மகன் ராபர்ட் மட்டும் விரைந்து இறங்கி காரின் பின்பக்கம் ஓடோடி உள்ளே டிக்கியை திறந்தவனுக்கு பகீர் என்றது. அதிர்ச்சி அடைந்தான். முகம் சிவந்து விட்டது. அவனது குருதி ஓட்டமே தலைக்கு ஏறியது போல் இருந்தது அவனுக்கு. காரணம், எடுத்து வைக்கவில்லையே என்ற பயம். அதனை நினைத்தவுடன் தந்தையை காணச் சென்றவன் அவரிடம் முகம் பார்த்து சொல்ல முடியாமல் திக்குமுக்கு ஆடிப்போனான். தற்போதுதான் முதல் முறையாக இளம் கன்று அவனது மறதி செயலால் பயம் அறிந்தது என்றே சொல்ல வேண்டும். இன்று நான் தொலைந்தேன் என்று மனதுக்குள் நினைத்தான். தந்தை என்னை இன்றைய என் தவறான அந்த செயலுக்கு எப்படி வறுத்து துவைத்து எடுப்பாரோ என்றும் பதறிப்போனான், வெளியில் சொல்ல முடியாமல். இருந்தாலும் வேறு வழியின்றி உண்மையை விளக்கினான். விளையாட்டுக்குரிய அனைத்து பொருள்களும் அடங்கிய அந்த கைப்பை உரையினை காரில் வீட்டிலிருந்து எடுத்து வைக்க மறந்துவிட்டேன் என்றான். தந்தைக்கோ தலை சுற்றியது. போட்டி விளையாட்டுக்கு எது தேவையோ அது தற்போது கையில் இல்லையே, தயார் செய்து வைத்தும் என்று வருந்தினார். வியர்த்தும் போனார். அது இருந்தால்தானே விளையாட்டு மைதானத்திற்கு உள்ளாகவே தற்போது அவனை அனுமதிப்பார்கள். என்ன செய்வது என்றும் புரியவில்லை. அப்பொருள்களை விலை கொடுத்து வாங்கலாம் என்று நினைத்தாலும் தற்போது இந்த காலை நேரத்தில் வியாபாரக் கடையும் இவ்விடத்தில் எங்கும் தற்போது உடன் திறந்தே இருக்காது என்பதே அவருடைய வருத்தம் தோய்ந்த யோசனை. அப்போது ராபர்ட் முகத்தை ஏறிட்டு பார்ப்பதற்கே தந்தைக்கு பிடிக்கவில்லை. வீட்டுக்கு சென்று எடுத்து வரலாம் என்றால் கூட போய் வரவே பல மணி நேரம் ஆகிவிடும். திக்கு தெரியாமல் நடு ரோட்டில் செய்வது அறியாது நின்றனர். ராபர்ட்டும் இதையெல்லாம் நினைத்தே குழம்பி போனான். இவ்வேளையில் அவனது செயலுக்கு தண்டித்தால் அவனது உடல் நடுக்கம். விளையாட்டில் தற்போது அவன் தனக்கு தன்னம்பிக்கை இல்லாமல் போய்விடும் என்று நினைத்தாலும் தந்தைக்கு அவனது செயலால் கோபத்தையே அதிகரித்து விட்டது.
தனது புத்தி கூர்மையால் சிந்தித்தவர் தனது நண்பர்களுக்கு போன் செய்து வீட்டிலிருந்து அவற்றை எடுத்து வரும்படியாக மன்றாடினார். என்னிடம் அதை எடுத்து வந்து கொடுக்க முடியுமா என்றும் தயவுடன் கேட்டார். நான் இங்கிருந்து அங்கு அதனை எடுத்து வருவதற்குள் காலதாமதம் ஆகிவிடும் என்பதால் தங்களிடம் கேட்கிறேன் என்று நண்பரை கேட்டுக்கொண்டார். நண்பரும் தக்க நேரத்து உதவி என்று அறிந்தாலும் முயற்சிக்கின்றேன், கவலைப்படாதீர்கள் என்று மட்டும் கூறிவிட்டு படாரென்று கைபேசியை வைத்து விட்டார். உடன் கேட்டபடி வருமா வராதா என்றும் தந்தை குழம்பி போனார். இருப்பினும் கைபேசி வழியே இன்னும் விளையாட்டு தொடங்கிட சிறிது நேரம் இருப்பதால் அக்கம் பக்கத்தில் இங்கே விளையாட்டுக்குரிய விற்பனை கூடங்கள், கடைகள் ஏதேனும் எதிர்பாராத விதமாய் திறந்திருக்குமா என்பதையும் அறிந்த நிலையில் ராபர்ட்டின் நல்ல நேரம் திறந்து இருந்தது ஓர் கடை. அந்த கடை எப்பொழுதும் 11:30 மணிக்குத்தான் வழக்கமாய் திறக்கும். ஆனால் இன்று ஏதோ ஒரு லக், ராபர்ட் லக் என்றே சொல்லலாம், முன்கூட்டியே திறந்து விட்டது. அதனை அறிந்தவர் உடன் சென்று வேண்டுவனவற்றை மீண்டும் சக்திக்கு மீறி அதிக விலை கொடுத்து அவற்றை வாங்கி தன் கடமையை அப்பொழுதும் தவறாமல் மறக்காமல் நிறைவேற்றி ராபர்ட்டை குறிப்பிட்ட நேரத்திற்குள் விளையாட்டு மைதானத்திற்குள் அனுப்பி வைத்து பெருமூச்சு விட்டார். இது ஒரு சம்பவம் என்றாலும் தர்மம் தலைகாக்கும் என்ற கருத்தும் வீண் போகாது. முன்னோர்கள் செய்த புண்ணியம் தக்க நேரத்தில் இவர்களை காப்பாற்றும், கை கொடுக்கும் என்பதையும் நம்புவோம். நற்சிந்தனை உடையவர்களுக்கு என்றும் நல்லதே நடக்கும். பதற வேண்டாம். எதிர்பாராமல் செய்கின்றது தவறு ஆகாது, தெரிந்தே செய்வதுதான் தவறு ஆகும், மறதியாகும். இருந்தாலும் ஒரு துறையில் ஊக்கமுடையவனுக்கு வெற்றி பெற மறதி குணம் என்பது கூடவே கூடாது என்பதுதான் இக்கதையின் உட்பொருள். இப்படி ஒரு கதைப்போக்கு இருக்க, ஒரு முறை நானே என் கல்லூரி படிப்பின் இறுதித் தேர்வுக்கு சென்றிருந்தேன். தேவையான நுழைவுச் சீட்டை மட்டும் மறந்துவிட்டேன், எடுத்து வரவில்லை. தேர்வு நடைபெறும் இடமோ வெளியிடம் என்பதும் சிந்திக்கத்தக்கது. யாரையும் அப்போது பழக்கமானவர்களை உடன் கண்டு கொள்ள முடியவில்லை என்பதுதான் என்னுடைய பரிதவிப்பு. எனக்கு உடலில் நடுக்கம் ஏற்பட்டது, தேர்வு எழுதுவோமா மாட்டோமா என்று. வழிபடு தெய்வம் நிற்புறம் காக்கும் என்பதை நான் அறிந்திருந்தேன். மேலான அந்த சக்திகளை மனதுள் வேண்டினேன். தாய் தந்தையரை நினைத்தேன், குலதெய்வத்தையும் வேண்டினேன். துணிந்து எது நடந்தால் நடக்கட்டும் என்று துணிவே துணை என்று பக்தி நம்பிக்கையுடன் தேர்வு அறைக்குள்ளும் சென்று விட்டேன். தேர்வு எழுதும் இடத்திலும் அமர்ந்து விட்டேன். என்னுடன் பயின்ற மாணாக்கர்கள் சிலர் வெவ்வேறு அறைகளில் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என்பதை நான் உள்ளே நுழைந்த பிற்பாடுதான், அந்த அறைக்குள் சென்ற பிற்பாடே உணர்ந்து கொண்டேன், நான் என் பார்வையை செலுத்தியதால். அப்போது பெரிய உருவமுடைய தேர்வு கண்காணிப்பாளர் என் கண்களுக்கு யமனாகவே தெரிந்தார். விடையை நான் எண்ணுவதா, ஹால் டிக்கெட் உள்ளதா என்று பரிசோதித்து வரும் அவர் நடையை நோட்டமிடுவதா என்றும் தெரியவில்லை. எல்லாம் என் மறதியால் வந்த கோளாறுகளே. எனது தாயார் அடிக்கடி பல கூறுவார்கள். அது எனக்கு நினைவுக்கு வந்தது. எந்த ஒரு செயலை நிறைவேற்றவும் முன் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கூறுவார்கள். எவ்வாறாயினும் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு யாராக இருந்தாலும் சரி புறப்பட்டாலும் அதற்கு வேண்டிய யாவற்றையும் உபகரணங்களை துளிகூட மறக்காமல் முதல் நாள் இரவே திட்டமிட்டு வழக்கமாய் எடுத்து வைத்து கொள்ள வேண்டுமென்று அடிக்கடி கூறிக்கொண்டே இருப்பார்கள். அது என் மரமண்டைக்கு அப்போது புரியவில்லை. இப்போது புரிந்து கொண்டேன்.
மூத்தோர் சொல்லை மறக்கவே கூடாது என்பதையும் இப்பொழுது எண்ணி பார்க்கவும் நான் தவறவில்லை. நான் அன்று தேர்வு அறையில் ஒரு மூலை ஓரத்தில் எனக்குரிய இடத்தில் அமர்ந்து எழுதினேன் என்பதால் எல்லாரையும் கண்காணித்த தேர்வு கண்காணிப்பாளர் நுழைவுச் சீட்டை பார்வையிடுகின்ற அந்த அதிகாரி என் பெஞ்சுக்கு அருகே வந்தவர் எனக்கு முன்னே இருந்த பையனின் ஹால் சீட்டை பார்த்துவிட்டு ஏதோ அவருக்கு ஒரு ஃபோன் கால் வர நான் செய்த நற்பலன் என்றே கருதுகின்றேன். எனது நல்ல நேரம் எனது நுழைவுச் சீட்டை மட்டும் பார்க்க கேட்க மறந்து ஓகே ஆல்ரைட் என்று சொல்லிவிட்டு எழுதுங்கள் என்று சொல்லிவிட்டு ஏதோ ஒரு அவசரத்தில் போய்விட்டார். அன்றைய நாள் கடவுள் புண்ணியத்தால் தாய் தந்தையர் செய்த தவத்தால் நான் தப்பித்தேன் என்றே சொல்ல வேண்டும். இது எனது அனுபவ உண்மை. அதை நான் என்றும் மறக்க முடியாது. ஆனால் அவ்வாறு நாம் எப்போதும் தப்பிக்க முடியுமா? வாழ்நாளில் சிந்திக்க வேண்டும். மறதி கூடவே கூடாது. தெய்வம் காப்பாற்றும் என்றாலும் அதற்கு நமது கர்ம விதிப்படி சரியாக இருக்க வேண்டும். முயற்சியும் ஊக்கமும் தளராத மனப்பான்மையும் மறதியின்மையும் நம் கையில்தானே உள்ளது. இவை எவர் வாழ்விலும் அலட்சியத்தால் ஏற்படுவதாக இருந்தாலும் எப்பொழுதும் நமக்கு எங்கும் எவ்விடத்திலும் எதிலும் கட்டாயம் வேண்டுவது மறவாமையே என்பதை இக்கதை நிகழ்வுகள் வழி யாவரும் அறிய வேண்டும் என்பதே என் நோக்கம். வாழ்க வளமுடன். மறதியை போக்குங்கள்.